வார்த்தை பேசுவார். இப்படிப்பட்ட அண்ணன் அவர்களை ஒரு கபோதி சேலம் அருள் நாயி, அந்த நாயி என்ன திமிரு இருந்தா அந்த நாயி எங்க அண்ணனை எங்க தலைவரை பேசுறதுக்கு தகுதி இருக்கா? அந்த நாய்க்கு நாய் கூட சொல்லக்கூடாதுங்கிறார் அண்ணன். அவளுக்கு கேவலமான புத்தி உள்ள அந்த அந்த மிருகத்தை, என்ன மிருகம்னே எனக்கு சொல்ல வரல, உணர்ச்சி வசையில அந்த மிருகத்தை சாக்கடை சொல்ல விட அந்த சாக்கடை வந்து தெளிச்சு அவனுக்கு வந்து அந்த புத்தி வந்துடும். அந்த புத்தி வராது. என்னை எங்கே இருந்து வந்த, எப்படி வந்த, அண்ணன் உன்னனை எவ்வளவு தூரம் தூக்கி விட்டாரு, அதை மறந்துட்டு நீ எந்த அளவுக்கு ஈடுபடுற, எந்த அளவுக்கு பேசுறன்னு சொன்னா, இது மாவீரன் மண்ணு, நாங்க உத்தரவு போட்டோம்னா அது என்ன நடக்கும்னு எங்களுக்கு தான் தெரியும். நாங்க குறி வச்சோம்னா அந்த குறியில இருந்து தப்பாது. நீ மாவீரன் அப்படி எங்களுக்கு கத்து கொடுத்திருக்காரு. விடமாட்டோம், உன்னை விடமாட்டோம். அருள் அவர்களே, ஒழுங்கு மரியாதையா நீ வாயை சூத்தி மூடிட்டு அமைதியா இருக்கணும். நைட் ஆச்சுன்னா இரவுலதான் அவருக்கு வீரமே வரும். இரவுல நைட் 8 மணிக்கு வேலை வீரம் வரும் அவருக்கு. ஏன்னா வீரம் பூந்து விடுறாரு. வீரம் வந்தவனே அவருக்கு வீரம் வந்துருது. இந்த கேவலமான புத்தி உன்னை பத்தி எனக்கும் தெரியும். ஏசு விட்டு என்ன உன்னை பத்தி நான் நிறைய வண்டவாளத்தை நான் எடுத்து விடுவேன். கண்டிப்பா விடமாட்டேன் உன்ன, தெரியுதா? நீ இனிமே எங்களுடைய தலைவரை, எங்களுடைய சின்னையாவை பத்தி எக்காலத்தில் நீ வாய் திறந்தினா உன்னுடைய நடவடிக்கை நான் உன்னை என்ன செய்வோம், உன் வீடு பூந்து வளர்ப்போம். நான் ஒன்னும் பயப்பட மாட்டோம். நாங்க பயப்பட மாட்டோம். இது மாவீரன் மண்ணு, என்ன வளர்த்தவரு மாவீரன். அத மனதில் வச்சுட்டு தெரிஞ்சீங்க. நீங்க எக்காலத்திலும் எந்த இடத்திலும் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் நடமாட முடியாது. அதை முதல்ல மனதில் வைத்துக் கொண்டு அருள் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எங்க ஐயா எங்களை அண்ணனை பேசணும். எல்லா உரிமையும் எனக்கு பெற்றவரு, யார் வேணாலும் பேசலாம், ஐயா பேசலாம். ஆனா நீ பேசுறதுக்காரு, ஜிகமணி பேசுறதுக்காரு, கண்ட நீங்க எல்லாம் பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்ல என்பதை சொல்லிக்கொண்டு மருத்துவர் சின்னையாக மனக்குளிர இந்த தொகுதியிலிருந்து அரியலூர் பெரும்பு மாவட்டத்திலிருந்து அனுப்பி வைக்குமாறு அமைதி காக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.